ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் எல்லோரும் பயங்கர ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிரேட். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு பேட்டர்ன் பேஸ்டு ப்ராப்ளம் ஃப்ரம் 12th ஜெய் மேத்தமெட்டிக்ஸ், அதாவது மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் இருந்தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம்மை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் ஒரு ஜென்டில் ரிமைண்டர். என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம சேனலுக்கான சோஷியல் மீடியா பேஜஸ், அதாவது வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், த்ரெட்ஸ் பேஜ் எல்லாமே IBLE_JE அப்படிங்கிற நேமில் இருக்குதுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் யாராவது ஜெஇ நீட் போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மெட்டிகுலஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே இந்த பேஜஸ் அண்ட் நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் ஷேர் பண்ண சொல்லிவிடுங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக இருக்குங்க. அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஈச் அண்ட் எவ்ரி பிடிஎஃப்ஸ், கொஸ்டின், பேப்பர் டிஸ்கஷன், வீடியோஸ் எல்லாமே இந்த பேஜஸில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம சம்குள்ளே போயிடலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஆக்சுவலி அவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஒரு 3x3 டிட்டர்மினன்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, 3x3 டிட்டர்மினன்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ஆர்டர் என்ன அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா n = 3 அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ இப்போது என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இதோடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இது ஒரு பேட்டர்ன் பேஸ்டு டிட்டர்மினன்ட் நான் சொல்லுவேன். என்ன சார் பேட்டர்ன் பேஸ்ட் டிட்டர்மினன்ட் அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி டிட்டர்மினன்ட் இருக்கும் இல்லையா ஒரு மேட்ரிக்ஸில், அந்த மாதிரி மேட்ரிக்ஸுக்கு ஒரு பேர் இருக்குது. இது ஒரு மேட்ரிக்ஸ்லேருந்து தான் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்திருப்போம். இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு மேட்ரிக்ஸில் அரேஞ்ச் ஆகிருக்கும் இல்லையா, அந்த மேட்ரிக்ஸுக்கு பேர் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த மேட்ரிக்ஸ்க்கு என்ன பேர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி இங்கே எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. ஃபஸ்ட் ரோவில் பாருங்கள் 18, 40, 89 இருக்குது. செகண்ட் ரோவில் பாருங்கள் இந்த ரெண்டு எலமெண்ட்டும் ஃபஸ்ட் ரெண்டு எலமெண்ட்டுக்கு ரிப்பீட் ஆகுது, 40, 89. அடுத்து பாருங்கள் இந்த 89, 198 அடுத்து ரிப்பீட் ஆகுது பாருங்கள், 89, 198. லாஸ்ட் பாருங்கள் 414 முடியுது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ரோவில் இருக்கிற கடைசி ரெண்டு எலமெண்ட் அடுத்த ரோவுக்கு மொதல் ரெண்டு எலமெண்ட்டாக வருது. செக் பண்ணி பாருங்கள். 40, 89 அடுத்து 40, 89 அடுத்து 89, 198 அடுத்தும் 89, 198 இப்படி தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த டைப் ஆஃப் மேட்ரிக்ஸுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஹேங்கல் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஹேங்கல் மேட்ரிக்ஸ். ஸோ இது டிட்டர்மினண்ட்டில் இருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஹேங்கல் டிட்டர்மினண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். யூஸ்வலாக அந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹேங்கல் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். A, B, C இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அகெயின் இந்த B அண்ட் C ரிப்பீட் ஆகும் அடுத்த ரோவுக்கு. ஓகே, BC அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு D அப்படின்னு உங்களுக்கு வந்திருக்கும். அகெயின் உங்களுக்கு எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இந்த C அண்ட் D இருக்குல்ல, அது இங்கே வந்திருக்கும். ஸோ CD இங்கே பார்த்தீங்கன்னா E அப்படின்னு உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இவ்வளோதாங்க டோட்டலாக. ஸோ இப்படின்னு புரியுதில்ல உங்களுக்கு. ஸோ BC அகெயின் BCன்னு ரிப்பீட் ஆகிருக்கு, CD அகெயின் CDன்னு ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய இந்த மேட்ரிக்ஸ்க்கு பேர் தான் என்ன மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஹேங்கல் மேட்ரிக்ஸ். ஸோ இது டிட்டர்மினண்ட்டில் இருக்கிறதுனால இதை நம்ம என்னென்னு சொல்லிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஹேங்கல் டிட்டர்மினண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ எங்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் இந்த ஹேங்கல் மேட்ரிக்ஸ் இல்லை ஹேங்கல் டிட்டர்மினண்ட் நீங்கள் நோட் பண்ணுறீங்களோ அங்கே நீங்கள் வேல்யூ ஆஃப் தி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ரோ ஆப்ரேஷன் இல்லை காலம் ஆப்ரேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த டிட்டர்மினண்ட்டை எடுத்து நான் எழுதிக்கிறேன். ஓகே, இங்கே டெல் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க, அதை நான் எடுத்து மட்டும் எழுதிக்கிறேன். 18, 40, 89. ஓகே, அடுத்து 40, 89, 198 அடுத்து 89, 198, 440 இப்படி இருக்குது. ஓகேவா? ஸோ இது என்ன டிட்டர்மினன்ட் முடிவு பண்ணிட்டோம்? ஹேங்கல் டிட்டர்மினன்ட் முடிவு பண்ணிட்டோம். இந்த மாதிரி எங்கேயாவது நீங்கள் இந்த ஹேங்கல் டைப் நீங்கள் நோட் பண்ணுறீங்க அப்படின்னா
ஒரே ஒரு ஆப்ரேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஆப்ரேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரோ 3ல ஓகே, ரோ 3ல இந்த ஆப்ரேஷன் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஜென்ரிக்காக நான் சொல்கிறேன். ரோ 3ல என்ன பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரோ 3 மைனஸ் ஓகே, ரோ 3 மைனஸ் சம் மல்டிபிள் ஆஃப் சம் ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் ரோ 1 ஓகே, m ரோ 1 சம் ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் ரோ 2 அதாவது n ரோ 2 இதை நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம். இதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரோ 3ல 2 எலமெண்ட் அல்ல ஒரு எலமெண்ட் 0 ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அந்த டிட்டர்மினண்ட்டை ஒரு ஈஸியான ஸ்ட்ரக்சரில் கொண்டு வந்துடலாம். 0 ஆகலைனாலும் உங்களுக்கு அந்த வேல்யூ ஆஃப் தி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே லார்ஜர் நம்பர்ஸாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த ரோ ஆப்ரேஷன் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால அந்த டிட்டர்மினண்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை சிம்பிள் நம்பர்ஸாக மாற்ற முடியும். அதனால் உங்களுக்கு வேல்யூ ஆஃப் தி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் சேவிங்காக இருக்கும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே நான் அந்த எம்க்கு என்ன எடுக்க போகிறேன், என்க்கு என்ன எடுக்க போகிறேன் அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஸோ இப்போ நல்லா பாருங்கள், ரோ 3ல தானே பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். அப்போ ரோ 3ல பெர்ஃபார்ம் பண்ணும் போது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ரோ 1 ரோ 2 நான் டிஸ்டர்ப் பண்ணலை. ஸோ அப்படியே நான் போட்டுடுறேன். ஸோ 18 அகெயின் 40 அகெயின் 89 அகெயின் 40 அகெயின் 89 அடுத்து 198. இப்போ நான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா ரோ 3ல மட்டும்தான். ஓகே, ஸோ நல்லா பாருங்கள். ஸோ ரோ 3 மைனஸ் எம் ரோ 1 ப்ளஸ் என் ரோ 2 இருக்குது. இப்போ என்னோட எய்ம் என்னென்னா, இந்த 89 இருக்கு இல்லையா, இங்கே இருக்கிற இந்த 89 இதை நான் 0ன்னு மாற்றணும். ஓகே, இந்த 89 நான் 0ன்னு மாற்றணும் இங்கே. அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் நல்லா பாருங்கள். ரொம்ப சிம்பிளுங்க. ஏதாவது ஐடியா இருக்கா அவங்ககிட்ட? செக் பண்ணி பாருங்களேன். இங்கே 89 கரெக்டாக, இது 0 ஆக்கணும்னா 89 மைனஸ் 89 எனக்கு வந்திருக்கணும். அப்போ என்ன மீனிங், இந்த ரோ 2ல் இருக்கிற இந்த 40 அப்படிங்கிற இந்த எலமெண்ட்டையும் இந்த ரோ 1ல் இருக்கிற 18 அப்படிங்கிற இந்த எலமெண்ட்டையும் ஆட் பண்ணால் எனக்கு 89 வரணும். சரி, அப்போ எப்படி ஆட் பண்ணலாம்? 40யை ட்வைஸ் போட்டுக்கலாம். 40யை ட்வைஸ் போட்டால் என்ன ஆகுது? 240 2 × 40 18 உங்களுக்கு கிடச்சிருது. அப்போது 18 இருக்குது. அப்போ எனக்கு 80 கிடச்சிருச்சு. எனக்கு 89 தான் எனக்கு வேணும். அப்போது 18 பை 2ன்னு போட்டுக்கலாமா? பை 2ன்னு போட்டிங்கன்னா 9 வந்துடும். அப்போ 80 + 9 89 கிடச்சிரும். அப்போ 89 மைனஸ் 89 உங்களுக்கு என்னது? 0ன்னு உங்களுக்கு வந்துடும். அப்போ இங்கே நீங்கள் என்ன பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, R3 ஓகே, R3ல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, R3 மைனஸ் MR1 அப்படின்ட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு NR2ல என்ன பார்த்தோம்? MR1 உங்களுக்கு என்னது? R1 டிவைடட் பை 2. அந்த எலமெண்ட் என்ன இருக்கோ அது பை 2. ஓகே, R1 பை 2. ஓகே, அப்போ எம்முக்கு பதிலாக 1/2 நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ என்னுக்கு பதிலாக என்ன எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ். அப்போ 2 டைம்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே 2 டைம்ஸ் ஆஃப் R2 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இவ்வளோதாங்க. இதான் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி பெர்ஃபார்ம் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். ஸோ 89, ஸோ 2 × 40 80, 18/2 9, 80 + 9 89, ஸோ 0. தட்ஸ் ஆல். அகெயின் 198 இருக்குது. நெக்ஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். 2 × 89 உங்களுக்கு என்ன வரும்? 2 × 89 உங்களுக்கு வந்து 178ன்னு வந்திருக்கும். அகெயின் நீங்கள் என்ன பண்ணலான்னா 40 டிவைடட் பை 2 20. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 198 வந்துடுது. அப்போ 198 மைனஸ் 198 உங்களுக்கு என்ன கிடச்சிருது? 0. நெக்ஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். 440 இருக்குது. 440 இங்கே இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிடலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் R2. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் R2 நீங்கள் போடும்போது உங்களுக்கு என்ன வந்துடுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 4 ஓகே, விச் மீன்ஸ் 2 டைம்ஸ் ஆஃப் R2. அப்போ 198 + 198. 198 × 2 போடுங்க. உங்களுக்கு என்ன வருதுன்னு செக் பண்ணுங்கள். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 6, அகெயின் இங்கே ஒரு 9, 396. ஓகே, அது கூட என்ன பண்ணிவிடுங்க 89 டிவைடட் பை 2. அப்போ 89 டிவைடட் பை 2ன்னு போடும்போது உங்களுக்கு 88 டிவைடட் பை 2 44. இப்போ 44.5 உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ 44.5 அப்படின்றது பார்த்தீங்கன்னா 396 + 44.5 அப்படின்னு போட்டிங்கன்னா 440.5 உங்களுக்கு வந்துடும். கரெக்டாக? இப்போ 440.5ன்னு இருக்குது. இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது? 440 இருக்குது.
இப்போ 440லேருந்து 440.5 நீங்கள் மைனஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா -0.5. அதை நீங்கள் மைனஸ் ஹாஃப்னு கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, மைனஸ் ஹாஃப்னு கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, மைனஸ் ஹாஃப். அப்போ நல்லா பாருங்கள், இப்படி இருந்த டிட்டர்மினண்ட்டை நீங்கள் இப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. எப்படி? இந்த ரோ ஆப்ரேஷனை யூஸ் பண்ணி. தட்ஸ் சிம்பிள். இப்போ உங்களுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ இது இந்த டைம் சேவிங்காக மட்டும்தான் இந்த ட்ரிக் நான் சொல்லித்தரேன், வேறு எதுக்காகவும் இல்லை. இல்லை சார் எனக்கு இந்த டைம் சேவிங் வேணாம், எனக்கு இந்த ட்ரிக்லாம் ஐடென்டிஃபை பண்ண டைம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ரோ 1 ஆஸ் யூஷுவலாக ட்ரெடிஷ்னல் மெத்தட் படி என்ன பண்ணிடலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்கள் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். பட் நம்மளுடைய நோக்கம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது டைம் தான் நமக்கு ஒரு பெரிய க்ரைட்டீரியா, அதான் ஒரு பெரிய கன்ஸ்ட்ரைன். நம்மளால் குயிக்காக நிறைய சம்ஸ் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஃப்ரேமுக்கு தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன கிடச்சிருக்கு? நெக்ஸ்ட் பேஜ் நான் போயிடுறேன். ஓகே, ஒரு நிமிஷம், நெக்ஸ்ட் பேஜ் போய்ட்றேன். ஸோ டிட்டர்மெண்ட் பாருங்கள் எப்படி நமக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறது. ஓகே, ஸோ டிட்டர்மெண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 18, 40, 89, அடுத்து 40, 89, 198, அடுத்து 0, 0, மைனஸ் ஹாஃப். தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சைனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். அப்போ ரோ 3 மட்டும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ எனக்கு இந்த 0 இன்ட்டு எனிதிங் 0 தான், 0 இன்ட்டு எனிதிங் 0 தான். அப்போ ஜஸ்ட்டு இந்த மைனஸ் ஆஃப் வச்சு மட்டும் நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் ஹாஃப் இன்ட்டு ரோ கேன்சல், காலம் கேன்சல், 18 இன்ட்டு 89, 18 into 89. Okay, 18 into 89 minus 40 into 40, 1600. ஸோ 18 into 89 ப்ராடக்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 1602ன்னு வரும். இங்கே 1600 உங்களுக்கு இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் மைனஸ் ஹாஃப் இன்ட்டு 2ன்னு நீங்கள் போடுவீங்க. ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா -1. ஸோ ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ குயிக்காக ஆன்சர் கிடச்சிருச்சுன்னு. ஸோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி தான் கொண்டு வரீங்க. இல்லைனா உங்களுக்கு எவ்வளோ பெரிய லார்ஜ் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி 89 into 440, 198 தி ஹோல் ஸ்கொயர், அதெல்லாம் எவ்வளோ டஃப்பு. அதுக்கு நீங்கள் என்ன பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சரை ஒரு குயிக் டைமில், ஒரு ஷார்ட் டைமில் உங்களால் கொண்டு வர முடியும். ஸோ இதுதான் இந்த ஹாங்கல் மேட்ரிக்ஸுடைய ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி. இப்போது உங்களுக்கு நான் ஒரு சின்ன அதாவது ட்ரிக்கின்னு சொல்கிறத விட இந்த சம் நம்ம எப்படிலாம் சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு குயிக் ரீகேப் மாதிரி உங்களுக்கு நான் கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இப்போ நம்ம குயிக் ரீகேப் பார்த்துடலாம் இந்த சம்க்கானது. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இதான் கொஷின் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னே இதுக்கான வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் என்ன பர்பஸ் இங்கே யூஸ் பண்ண போகிறோம்? நம்பர்ஸ் ரொம்ப லார்ஜராக இருக்குது, ஸ்மாலர் இல்லை, 3 டிஜிட் வரை கூட போகுது, அதுவும் வெரி லார்ஜராக நம்பர் இருக்குது. அப்போது இதை நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஃபாலோ பண்ணுறது அவ்வளோ நல்லது இல்லை, சேஃபர் ஜோன் இல்லை. அதுக்காக தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டோம். அதான் என்னது, ஹாங்கல் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டோம். அந்த பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு என்ன தெரிஞ்சுது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ரோ 3ல் நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். ஏன்னா ரோ 3 தான் அடுத்தடுத்து பில்ட் ஆகிட்டே போகுது, அங்கே தான் உங்களுக்கு ஃபைனல் பில்டிங் முடியுது. அப்போ அதுலேருந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் மூவ் பண்ணிக்கிட்டோம். அப்போ ரோ 3ல் ரொம்ப லார்ஜர் நம்பர்ஸ் இருக்குது, அதை சிம்பிள் நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ எந்த ரோவில் உங்களுக்கு அதிக நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்குதோ, நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் ரூல்ஸ், அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸில் எந்த ரோவில் உங்களுக்கு அதிக நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இல்லை எந்த காலமில் உங்களுக்கு அதிக நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்குதோ அதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணாலே உங்களால் ஈஸியாக அந்த வேல்யூ ஆஃப் தி டிட்டர்மினன்ட் கொண்டு வந்துட முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே நமக்கு ரோ 3ல் தான் கொண்டு வர முடியும். ஏன்னா அங்கே தான் நம்ம அந்த ரோ ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால நமக்கு கிடச்சது தான் அந்த ரோ 3ல் 0, 0, -0.5 கிடச்சிது. ஸோ அதுலேருந்து நம்ம கொண்டு வந்த வேல்யூ தான் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா del = -1. ஐ ஹோப் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிரேட் கைஸ். ஓகே, ஸோ இதான் அந்த ஹாங்கல் மேட்ரிக்ஸ். ஸோ இப்படி தான் இருக்குங்க அந்த பேட்டர்ன். ஓகேவா, அந்த பேட்டர்னுங்கிறது இப்படி தான் இருக்கும். தட்ஸ் ஆல். ஸோ கைஸ், உங்கள் சைட்லேருந்து எனக்கு ஒரே ஒரு சப்போர்ட் மட்டும் வேணும், ஃபீட்பேக் ஃபார்ம். இந்த ஃபீட்பேக் ஃபார்மை நீங்கள் கண்டிப்பாக
ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன். நீங்கள் ஃபில் பண்ணியே ஆகணும். ஏன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடியோக்கும் ஏதாவது ஒரு சின்ன டிஃபிகல்ட்டீஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அது என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆசைப்படுறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த வீடியோல அத நாங்க ரெக்டிஃபை பண்ணுவோம். உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஒரு பெட்டர் குவாலிட்டில உங்களுக்கு வீடியோ கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான். ஸோ மறக்காம வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல, கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு ஃபீட்பேக் ஃபார்ம்க்கான லிங்க் இருக்கும். அது நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு தேடுறது கஷ்டமா இருக்குன்னா, பயோல போங்க. சேனலோட பயோல உங்களுக்கு ஃபீட்பேக் ஃபார்ம்க்கான லிங்க் நான் வச்சிருப்பேன். அத நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்க ஃபீட்பேக் ஃபார்ம சப்மிட் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். ஸோ கைஸ் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ண சொல்லிடுங்க. அன்டில் தென் தேங்க் யூ ஸோ மச். பாய்.